ஸ்மார்ட் மாப். இதுவரை இப்படி ஒரு மாப்பை நீங்கள் வாங்கி இருக்கவே முடியாது. இது நன்கு உரியக்கூடியது. நீங்கள் பெருக்கவோ வாக்யூம் செய்யவோ தேவையில்லை. கீழே எது சிந்தினாலும் மற்றதை விட நன்றாக சுத்தம் செய்யும். மிக சுலபமாகவும் சீக்கிரமாகவும் பிழிய முடியும். ஸ்மார்ட் மாப் சுத்தப்படுத்தும் நேரத்தை பாதியாக குறைத்துவிடும். இதன் எடை 1 கிலோவை விட குறைவுதான். தரையை ஈரமில்லாமல் சுத்தமாகவும் வைக்கும். தரை நிபுணரான ஆண்டனி சலிவன் உங்களுக்கு இதை பற்றி விளக்குவார். ஹாய், நான் ஆண்டனி சலிவன். இன்னைக்கு இந்த செட்ல நான் தனியாளா இருந்து இனிமே நீங்க எப்பவும் ஆசையா வாங்க போற மாப்ப பத்தி சொல்ல போறேன். இதோட பேரு ஸ்மார்ட் மாப். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு சொல்றேன். இத பிழியணும்னா நீங்க இப்படி தூக்கி திருப்பினா போதும். நீங்க குனிய வேண்டாம். உங்க கைகள் அழுக்கான தண்ணீரை தொடவும் வேண்டாம். சும்மா வீடு துடைக்கிற துணியை பிழிகிற மாதிரி தான் இதுவும். ஒரே ஒரு வித்தியாசம், கையால தொட வேண்டிய அவசியம் இல்ல. இதை அப்படியே சரி பண்ணி கீழே போட வேண்டியதுதான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த கேன்ல இருக்கிற சோடாவை கீழே கொட்ட போறேன். இப்போ கேன்ல இருந்த மொத்த சோடாவும் கொட்டியாச்சு. ஒரு கோவம் வந்த குட்டி நாயா இருக்கலாம், உடைஞ்ச பைப்பா இருக்கலாம், உங்க கிச்சன்லயே ஏதாவது கரை இருக்கலாம், பாத்ரூம்லயே இருக்கலாம், அதோட மரத்தாலான தரையாவோ இல்ல டைல் ஃப்ளோராவோ இருக்கலாம். அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்த போறது இல்ல. இந்த ஸ்மார்ட் மாப் சிந்தட்டிக் மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. இது தன்னோட எடையை விட 20 தடவை கூடுதலா தண்ணியை உறிஞ்சி தக்க வச்சுக்கும். சமையல் அறையை சுத்தி குப்பைகளை தள்ளி விடாது. இந்த மாப் எப்படி எல்லா குப்பைகளையும் உறிஞ்சி எடுக்குதுன்னு பாருங்க. இந்த மாப்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொல்றேன். நீங்க மாப் பண்ணும்போது அதை தூக்கினீங்கன்னா அதுல இருந்து தண்ணி சொட்டாது. அதனால நீங்க அதை தாராளமா கிச்சன் சிங்குக்கோ இல்லனா பக்கெட்டுக்கோ எடுத்துட்டு போகலாம். இதை நான் இப்ப என் தலைக்கு மேல தூக்குறேன். பாத்தீங்களா, தண்ணி சொட்டவே இல்ல. அதை எப்படி செய்யணும்னு நான் இப்ப காட்டுறேன். இதை இப்படி தூக்கி ஒரு திருப்பினீங்கன்னா எல்லா அழுக்கும் பக்கெட்டுக்குள்ள போயிடும். பாத்தீங்கல்ல, இது எவ்வளவு சுலபமா இருக்கு. இப்போ இதை சரி பண்ணி கீழே இறக்கி இன்னும் ஒரே ஒரு தடவை இதால சுத்தம் செஞ்சா போதும். தர பட்டு மாதிரி இருக்கும். உங்க தர காய மணிக்கணக்கா காத்திருக்க வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் கையால துணியை வச்சு கிச்சன் பூரா துடைக்க வேண்டியதும் இல்ல. தர காயிலேன்னு நீங்க அடிமேல அடி வச்சு நடக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் மாப் தன்னோட வேலையை கச்சிதமா செய்யும். சரி, தரையை மாப்பால சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க? ஆமா, பெருக்குவீங்க. இப்ப பாருங்க, இந்த ஈரத்தரையில பீச் மணல கொட்டி இருக்க. இத முன்னெல்லாம் சுத்தம் செய்யறது கஷ்டம். இதை இன்னும் மோசமாக்க நான் கொஞ்சம் கெச்சப் கொட்ட போறேன் பாருங்க. எனக்கு கெச்சப்போட மஸ்டர்ட் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால அதையே சேர்த்து கொட்டுறேன். இப்ப இந்த ஸ்மார்ட் மாப் இல்லாம நல்லா சுத்தம் செய்ய முடியுமான்னு பாக்கலாம். முதல்ல இந்த பழைய ஸ்ட்ரிங் மாப்பை யூஸ் பண்ண போறேன். இதுல எனக்கு பிடிக்காத விஷயமே ரொம்ப குனிய வேண்டி இருக்கும். அதாவது உங்க முதுகு வலிக்கும். அதுக்கப்புறம் உங்க கையால அதை பிழிய வேண்டி இருக்கும். அது வெறுப்பா இருக்குல்ல, கையில ஒட்டிக்கும். இது யாருக்கு தான் யூஸ் பண்ண பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது. அதனால இது வேண்டாம். அதனால இதை இந்த ஸ்பாஞ்ச் மாப்பை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனா இதுவும் சரி கிடையாது. இதை நான் இந்த அழுக்குகள் மேல உபயோகிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? ஆமா, அவ்வளவும் ஒட்டிக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண நினைக்கிறேன். நீங்க இந்த மாப்பை உபயோகப்படுத்த நினைச்சீங்கன்னா அதை எடுத்து கீழே இப்படி அழுத்தி தள்ளுங்க. இந்த அழுக்கு எல்லாத்தையும் ஏதாவது ஒரு மூலையில தள்ளிடுங்க. அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் மாப்ப மேல எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை வச்சு எடுக்க பாருங்க. கடைசியில அது கிச்சன் பூரா பரவி அசிங்கமா இருக்கும். இப்ப கடைசியா மாப் தொழில்நுட்பத்துல ஏற்படுத்திருக்கிற வளர்ச்சி என்னன்னா, ஒரு குச்சியில பேப்பரை சொருகி வைக்கிறது தான். ஆனா இது ரொம்பவே மோசம். கிச்சன் பூரா அழுக்கு பரவி இருக்கும். தினமும் மாப்ப மாத்த வேண்டி வரும். இந்த மாதிரி உங்க கிச்சன் தரையில அழுக்கு இருந்ததுன்னா நீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? பேப்பரால சுத்தம் செய்வோம். சரியா சொன்னீங்க, பேப்பரால சுத்தம் பண்ணுவீங்க. ஒரு ஃபுல் பேப்பர் ரோலும் கைக்கும் காலுக்கும் அடியில கிடக்கும். ஒரு ரோலோட விலை 50 ரூபாய். அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2600 ரூபாய் ஆகுது. உங்க தரையை சுத்தம் செய்ய இவ்வளவு செலவழிச்சீங்கன்னா உங்க பணம் குப்பையா போயிடும். உங்க பணம் என்ன ஆகும்? ஆமா, சரியா சொன்னீங்க. அத பத்தி தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நான் செய்ய போறத நல்லா கவனிங்க. இந்த ஸ்மார்ட் மாப் உங்க நேரத்தை பாதியா மிச்சப்படுத்தும். இது மணலும் கெச்சப்பும் கலந்தது. இத பெருக்க வேண்டாம், வேக்யூம் பண்ண வேண்டாம், நீங்க என்ன செய்யறீங்கன்னு கூட பார்க்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க தர முழுக்க மாப் போட வேண்டியதுதான். மணல், அழுக்கு, தூசு, பூனைமுடி, நாய்முடி, சேர்க்கால் தடம் எல்லாத்தையும் நீக்கிடும். இதை வச்சு சுத்தம் செஞ்சா பெருக்க தேவையில்லை, வேக்யூம் பண்ண தேவையில்லை. சுத்தம் பண்ற நேரத்தை நீங்க நிறைய மிச்சப்படுத்தலாம். இப்ப அந்த அழுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். க்ளோஸ் அப்ல பாருங்க. மணலும் அழுக்கும் தூசு ஒட்டி கிடக்குது பாருங்க. இத சுத்தம் பண்ண பக்கெட் தண்ணியில 2-3 தடவை சுத்தம் பண்ணணும். வீட்டுல கிச்சன் சிங்க உபயோகப்படுத்திக்கலாம். மணல், அழுக்கு, துரு, கெச்சப், கடுகு எல்லாம் பக்கெட்டுக்கு அடியில தங்கிடும். பூனை முடி, நாய் முடி எல்லாமே தங்கிடும். அப்புறம் அதை தூக்கி இப்படி திருப்பணும். ஒண்ணு நல்லா கவனிச்சீங்களா? நான் என் முதுக வளைக்கவே இல்ல, அழுக்கு தண்ணியிலையும் கைய வைக்கவே இல்ல, அழுக்கும் கையில படவே இல்ல. இப்படி திருப்பி கீழே இறக்குங்க. அப்புறம் தரையில இன்னும் ஒரு தடவை மாப் பண்ணுங்க. அப்ப சுத்தமா எல்லா அழுக்கையும் தொடச்சு எடுத்துரும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், சுத்தமான தரைய பாத்தீங்களா? மாப் சுத்தமா தான் இருக்கு, உங்க கையும் சுத்தமா தான் இருக்கு. இப்ப இந்த தலைப்பகுதியை மட்டும் தனியா மிஷின்ல துவச்சு திரும்ப யூஸ் பண்ணலாம். அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபம். பாருங்க, இந்த ஸ்க்ரூவை இப்படி கழட்டி இந்த 2 ஹேண்டில்ஸ் வழியா இப்படி கொண்டு வந்து வாஷிங் மிஷின்குள்ள போட வேண்டியதுதான். இது ரொம்ப சுலபம். இது 18 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்கும்.
அதாவது உங்க வீடு எவ்வளவு பெருசுங்கறத பொறுத்து நீங்க எவ்வளவு தடவை மாப் யூஸ் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. அப்புறம் இந்த 2 ஹேண்டில்ஸ் வழியா கொண்டு வந்து இப்படி ஸ்க்ரூ பண்ணி இத தலகீழா இப்படி வைக்கணும். இப்போ உங்களுக்கு நிஜமாவே ஒரு அருமையான மாப் கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க வாங்க போற மாப்பு இதுதான். பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தரை, டைல், டெராசோ, டாய்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கு, டப்ல இருக்கிற அழுக்கு, ஃப்ரிட்ஜ் கடியில அங்க இங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுக்கு நடுவுல நீங்க உங்க சொந்த ஸ்மார்ட் மாப்பை எப்படி வாங்குறதுன்னு பாருங்க. போன் மூலமோ அல்லது ஆன்லைனில் தொடர்பு கொண்டோ உங்கள் ஸ்மார்ட் மாப்பை வாங்கலாம். நீங்கள் சுத்தம் செய்யும் நேரத்தை அது பாதியாக குறைத்துவிடும். மணல், கெச்சப், கடுகு சாஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் மாப்பால் சுத்தம் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பெருக்காமல், வேக்யூம் செய்யாமல் சுலபமாக சுத்தம் செய்துவிடும். நீங்களே நேரடியாக பார்க்கலாம். மாப்பை தூக்கி இப்படி திருப்புங்கள். நீங்கள் குனிய வேண்டாம், கையால் அழுக்கு தண்ணியை தொட வேண்டாம். உங்கள் கை, கால், முட்டி எல்லாம் அழுக்காகும். கிச்சன் சிங்கில் கூட நீங்கள் பிழிந்து கொள்ளலாம். ஸ்மார்ட் மாப்பை உபயோகித்தால் மரத்தரையில் கீறல் விழாது, டைலிலும் கோடுகள் விழாது. டப்பை கிளீன் செய்யவும் வசதியாக இருக்கும். ஏன் ஸ்ட்ரிங் மாப்பை உபயோகிக்க வேண்டும்? தானே பிழியும் ஸ்மார்ட் மாப் இருக்கும் போது வேறென்ன வேண்டும்? ஈரம் இல்லாமல் நன்கு காய்ந்தும் இருக்கும். பாத்ரூமிலும் மூலை முடுக்கிலும் பொருட்களின் அடியிலும் பயன்படுத்தலாம். செல்லப்பிராணியின் முடி இருந்தால் அதையும் சுத்தம் செய்துவிடும். இதன் தலைப்பகுதியை கழட்டி மிஷினில் துவைக்க முடியும். 3 வருடம் வரை உழைக்கும். நீங்க எப்பவும் விரும்பி வாங்க போறது ஸ்மார்ட் மாப் மட்டும்தான். நான் போயிருக்கும் போது நீங்க இந்த தரையில இருந்த அழுக்கெல்லாம் பாத்தீங்கல்ல. இப்ப நான் இந்த தரையில இருக்கிற அழுக்கையெல்லாம் சுத்தம் செய்ய போறேன். இதோ இந்த மரத்தரையில கூல்ட்ரிங்க் கொட்டி கிடக்குது பாருங்க. அவங்க போதுமான அளவு கொட்டல, அதனால நான் இன்னும் கொஞ்சம் கொட்ட போறேன். உங்ககிட்ட மரத்தரை இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் ஸ்மார்ட் மாப்பை விரும்புவீங்க. நல்லா கவனிங்க. இந்த மரத்தரை இடுக்குள்ள தண்ணி போக கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல. இந்த ஸ்மார்ட் மாப் எல்லாத்தையும் எப்படி உறிஞ்சி எடுக்குதுன்னு பாருங்க. தரையில எங்கேயும் கரப்படாம அழகா எடுத்துரும். இத அப்படியே எடுத்து பக்கெட்டுக்குள்ள போட்டு இந்த மாதிரி பிழிய வேண்டியதுதான். இப்ப எல்லா அழுக்கும் பக்கெட்டுக்குள்ள போயிடும். இந்த மரத்தரையில ஒரு வசதி என்னன்னா, இன்னும் ஒரு தடவை நம்ம நல்லா தொடச்சா போதும், சுத்தமா காஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். மேப்பிள் சிரப்போ, பேன்கேக் சிரப்போ எதுவா இருந்தாலும் ஸ்மார்ட் மாப்பால சுத்தமா தொடச்சு கிளீன் பண்ண முடியும். எந்த கீறலும் ஏற்படாம எல்லா அழுக்குகளையும் தொடச்சு தரைய பளபளப்பா அழகா வைக்கும். மரத்தரையில எது கொட்டினாலும் சிந்தினாலும் ஸ்மார்ட் மாப்பை வச்சு சுலபமா சுத்தம் செஞ்சிடலாம். உங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தம் பண்ண கஷ்டமான இடம் எது? டாய்லெட்டுக்கு பின்னாடி. சாதாரணமா அதை நீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? முட்டி போட்டு கையால. அப்போ இதுல எதையும் உங்களால பயன்படுத்த முடியாது. நீங்க முட்டி போட்டு கையை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் வச்சு டாய்லெட் பின்னாடி உள்ள இடத்துல சுத்தம் செய்ய முடியாது. ஆனா நான் ஸ்மார்ட் மாப்பை பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, சாதாரணமா நீங்க டாய்லெட்டுக்கு பின்னாடி சுத்தம் செய்யும் போது இந்த மாதிரி அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்ய முடியறது இல்ல. அந்த அழுக்குகள் எல்லாம் போக மாட்டேங்குது. அப்படி நீங்க சுத்தம் பண்ணும் போது முட்டி போட்டு குனிஞ்சு கையால சுத்தம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ உங்க முகம் டாய்லெட்டுக்குள்ள இருக்கும். ஆனா ஸ்மார்ட் மாப்பை பயன்படுத்தும் போது அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. கீறலும் விடாது. எல்லா அழுக்குகளையும் மாப் உறிஞ்சி எடுத்துரும். அதனால இனிமே நீங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ணும்போது எதை வச்சு செய்ய போறீங்க? ஸ்மார்ட் மாப்பால. கரெக்ட். என்ன பாக்குறவங்க எல்லாரும் என்கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, இதை நாங்க எப்படி தரையில பயன்படுத்தணுங்கிறது தான். இது நல்ல கேள்வி. ஏன் இப்படி சொல்றேன்னா, முதல்ல அது இடுக்குள்ள இறங்கிடும்னு பயப்படுறீங்க. ஆனா இந்த மாப்போட அடிபாகத்துல இதோ இங்க இருக்கிற இந்த சின்ன இடத்தை வச்சு நீங்க ஸ்டெப் பண்ணலாம். அப்படியே அந்த கரை இருந்ததுன்னா நீங்க இப்படி மாப் பண்ணீங்கன்னா அந்த கடினமான கரையெல்லாம் போயிடும். இல்லனா அந்த மாப்பை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஸ்டெப் பண்ணீங்கன்னா எல்லா கரைகளும் போயிடும். இந்த இடுக்குள்ளேயும் இந்த கெச்சப், கடுகு சாஸ் எது டைல்ல பட்டாலும் இப்படி பண்ணா தொடச்சிடலாம். டெரோசாவிலையும் இதை பயன்படுத்தலாம். பாருங்க, இடுக்குலையும் நல்லா சுத்தம் செய்ய முடியுது. டைல்ஸோட மேல் பக்கத்துல மட்டும் சுத்தம் செய்யாம இடுக்குலையும் நல்லா சுத்தம் செய்யுது. கஷ்டப்படாம சுலபமா ஒரே நிமிஷத்துல ஸ்மார்ட் மாப்பால இந்த வேலையை செஞ்சிடலாம். அதோட தரையும் கிளீனா இருக்கும். அதனால உங்க கிளீனிங் கலெக்ஷன்ல ஸ்மார்ட் மாப் ஒரு விலை மதிக்க முடியாத பொருளா இடம்பெறும்னு நான் நம்புறேன். நீங்க உங்க பழைய மாப்புகளை தூக்கி போடுறத நான் விரும்பல. உங்க பேஸ் போர்டை சுத்தி நீங்க எப்பவாவது இதுல ஒன்ன பயன்படுத்தி இருந்தா அதனால கீறலும் கோடும் தான் விழும். நான் உறுதியா சொல்லுவேன். அதோட நல்ல கிளீனும் பண்ணாது. அழுக்கையெல்லாம் சுத்தி பரவ விடும். ஆனா ஸ்மார்ட் மாப்பால சுத்தம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்பவுமே கடினமான கரைகளை ஸ்மார்ட் மாப் சுலபமா சுத்தம் பண்ணிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்க பொருட்களை கீறலோ கோடுகளோ விழாது. உங்க பேஸ் போர்டுல, உங்க விலை மதிப்புள்ள பர்னிச்சர்ல எதுல வேணாலும் கீறல் விழாம பயன்படுத்தலாம். அழுக்கும் போகும். ஆனா நான் இப்ப சுத்தம் பண்ணாம இதை இப்படியே விட்டுட போறேன். நீங்க சுத்தம் செய்ய கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை நான் இப்ப சுலபமா செஞ்சு காட்ட போறேன். அதாவது மார்பிள் ஃப்ளோரிங்ல முட்டை சிந்திச்சுன்னா எப்படி துடைக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்க, இந்த மாப்பை சுத்த விட்டுட்டு இப்படி அப்படி சுத்தி தொடச்சா போதும். முட்டையோட வெள்ளக்கருவை சுலபமா தொடச்சிடலாம். அதையே நாம பேப்பரை வச்சு இதை எடுக்கணும்னு நினைச்சா ஒரு ஃபுல் ரோலை யூஸ் பண்ணி தொடச்சாலும் கிளீன் ஆகாது. அப்பவும் கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஆனா ஸ்மார்ட் மாப் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும்.
வெள்ளக்கருவை மஞ்சக்கருவை எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சி எடுத்துரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கிளீன் பண்ணும் போதெல்லாம் தண்ணியில நல்லா நினைச்சிட்டு கிச்சனுக்கு கீழெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. அப்ப இந்த ஷாமி நல்லா விரிவடையும். எல்லா மணலும் கெச்சப்பும் முட்டையும் எல்லாமே மாப்புக்குள்ள வந்துரும். நீங்க வெறுமனே இப்படி தூக்கி திருப்பினீங்கன்னா தானே பிழிஞ்சிரும். இந்த மாதிரி பிழிஞ்சா போதும். மறுபடியும் சொல்றேன், உங்க தரையும் இப்ப சுத்தமாச்சு, உங்க மாப்பு சுத்தமா இருக்கு, அதோட உங்க கையும் அழுக்காகல. நீங்க இப்போ ஸ்மார்ட் மாப் சுத்தி இருக்கிற எல்லா அழுக்கையும் எந்த தரையிலையும் எப்படி சுத்தம் செய்யுதுன்னு பாத்தீங்க. ஆனா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். பாருங்க, இந்த மாப்பை வச்சு கஷ்டமான கடினமான அழுக்குகளை கரைகளை சுத்தம் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா முடியல. எல்லாத்தையும் இது சுத்தம் செய்ய மாட்டேங்குது. தரப்புறா அழுக்கு பரவுறதுதான் மிச்சம். ஒரு குச்சியோட முனையில பேப்பரை சுத்தி வைக்கிற மாதிரி தான் இது. பணத்தை மிச்சப்படுத்துங்க. உங்க பொருட்களுக்கு கீழே எவ்வளவு நல்லா ஸ்மார்ட் மாப் சுத்தம் செய்யுது பாருங்க. உங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது கீழே சிந்தினாலும், அவன்ல இருந்து கீழே சிந்தினாலும் ஸ்மார்ட் மாப் எல்லா இடத்துலயும் பரவி எந்த சேதமும் ஏற்படுத்தாம சுலபமா சுத்தம் பண்ணும். மொத்த அழுக்கும் மாப்புக்குள்ள ஒட்டிக்கிட்டு வந்துடும். நீங்களும் நல்ல பொருளை வாங்கினோம்னு சந்தோஷப்படலாம். நான் இப்ப என் தலைமுடியை எடுத்து கீழே போட போறேன். அது எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு பாருங்க. அதுல ஒரு வெள்ளை முடியும் இருக்கு. நீங்க முடிய சுத்தம் செய்ய நினைச்சா அது வேற எதாலையும் முடியாது. ஸ்மார்ட் மாப்பால மட்டும்தான் முடியும். ஜாக்கிரதை, கண் சிமிட்னா கூட மிஸ் பண்ணிடுவீங்க. உங்க முடியோ, எம் முடியோ, பூனை முடியோ, நாய் முடியோ எல்லா முடியும் மாப்பிள ஒட்டிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை அலசணும்னா உங்க கிச்சன் சிங்க்லயோ, பாத்ரூம் சிங்க்லயோ, டப்புலயோ, பக்கெட் தண்ணியிலயோ அலசலாம். இப்படி தூக்கி திருப்பினா பிழிஞ்சிடும். உங்க தரையும் சுத்தமாயிடும், உங்க மாப்பு சுத்தமா இருக்கும், உங்க கையோ அழுக்காகல. அதனாலதான் நான் ஸ்மார்ட் மாப்பை விரும்புறேன். நீங்களும் விரும்புவீங்க. என் பேர் ஆண்டனி சலிவன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்மார்ட் மாப். உலகத்திலேயே பெஸ்ட் மாப் இதுதான். சரி, நான் ஆண்டனி சலிவன் உங்களுக்கு நன்றி சொல்றேன். உங்க சொந்த ஸ்மார்ட் மாப்பை பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. போன் மூலமோ அல்லது ஆன்லைனில் தொடர்பு கொண்டோ உங்கள் ஸ்மார்ட் மாப்பை வாங்கலாம். நீங்கள் சுத்தம் செய்யும் நேரத்தை அது பாதியாக குறைத்துவிடும். மணல், கெச்சப், கடுகு சாஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் மாப்பால் சுத்தம் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பெருக்காமல், வேக்யூம் செய்யாமல் சுலபமாக சுத்தம் செய்துவிடும். நீங்களே நேரடியாக பார்க்கலாம். மாப்பை தூக்கி இப்படி திருப்புங்கள். நீங்கள் குனிய வேண்டாம், கையால் அழுக்கு தண்ணியை தொட வேண்டாம். உங்கள் கை, கால், முட்டி எல்லாம் அழுக்காகும். கிச்சன் சிங்கில் கூட நீங்கள் பிழிந்து கொள்ளலாம். ஸ்மார்ட் மாப்பை உபயோகித்தால் மரத்தரையில் கீறல் விழாது, டைலிலும் கோடுகள் விழாது. டப்பை கிளீன் செய்யவும் வசதியாக இருக்கும். ஏன் ஸ்ட்ரிங் மாப்பை உபயோகிக்க வேண்டும்? தானே பிழியும் ஸ்மார்ட் மாப் இருக்கும் போது வேறென்ன வேண்டும்? ஈரம் இல்லாமல் நன்கு காய்ந்தும் இருக்கும். பாத்ரூமிலும் மூலை முடுக்கிலும் பொருட்களின் அடியிலும் பயன்படுத்தலாம். செல்லப்பிராணியின் முடி இருந்தால் அதையும் சுத்தம் செய்துவிடும். இதன் தலைப்பகுதியை கழட்டி மிஷினில் துவைக்க முடியும். 3 வருடம் வரை உழைக்கும். இது